வணக்கம் சுமி அவர்களே. எப்பயுமே வணக்கம் சொல்லி அன்பு சகோதர சகோதரிகளுமே, இந்த முழுக்க இந்த வீடியோ சுமிக்கு மட்டுமே. நல்லா கேட்டுக்க. நீ பாண்டிச்சேரி விட்டு உன்னை வான்னு கூப்பிட்டவனே நான் தான். வாப்பா, நம்ம அம்மா வீடு காலியாக கிடக்கு, இல்லை சம்மந்தக்காரம்மா வீட்டில் குடியிரு, இல்லைனா பக்கத்தில் கூடல் நகர்லேயே இன்னொரு வீடை பிடிச்சி தர்றேன், ஏதோ ஒன்று உனக்கு நான் ரெடி பண்ணி தர்றேன்னு சொல்லி சொன்னவனே நான் தான். ஆனால் இப்போ நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், தயவுசெய்து உனக்கு ஒரு பெரிய கும்பிடு போடுறேன், நீ பாண்டிச்சேரியிலே செட்டில் ஆயிரு. ஏன்னா நீ அங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ நீ எங்கே தங்கியிருக்க, யார் கூட இருக்க, யார் உன்னை கூப்பிட்டு வந்து விடுறா, யார் உன்னை திருப்பி கொண்டு போய் ட்ராப் பண்ணுறா, நீ நைட்டு என்ன பண்ணுற, பகலில் என்ன பண்ணுற, A to Z எல்லாமே அப்டேட் எங்களுக்கு வந்துருச்சு. இந்த விஷயம் என் காதுக்கு மட்டும் இல்லை, என் மகன் பெரியவன் காதுக்கும் வந்து விட்டது, சின்னவன் என் மகன் அச்சு அவன் காதுக்கும் வந்துருச்சு. என் மகன் பெரியவன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், இப்படி ஒரு தாய் இனிமேல் எனக்கு தேவை கிடையாது, அவங்க எப்படியோ எக்கெடுக்கிட்டோ போகட்டும், நீங்களாவது எவ்வளவோ தேவலை, உங்களை விட அவங்க ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும், ஏன்னா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டு நீ நினைக்கிற. கண்டிப்பான முறையில் எல்லாருடைய நம்பரும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது, ஏன்னா எல்லாருமே வலைதளத்தில் இருக்கோம். இது 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் இல்லை. நம்ம குடும்பம் பப்ளிக் குடும்பம், நம்ம குடும்பம் பப்ளிக் டாய்லெட் மாதிரி. நம்ம என்ன பண்ணாலும் நான் போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வந்தால் கூட அடுத்த நிமிஷம் மாமா உங்கள் மாமா ஒன்றுக்கு போயிருக்கிறாரா மாப்பிள்ளையில, 5 நிமிஷம் ஒன்றுக்கு இருந்தாரா, அவருக்கு கக்கா வரலடா, இல்லை கக்காவே வந்தாலும் 16 தடவை பாத்ரூம் போனாரா, வீடியோவே அனுப்பிட்டாங்களா, இது தேவையா? அதை தான் சொல்கிறேன் நான். ஏப்பா, அவன் இருட்டுக்குள்ள வீடியோ போடும்போதே உனக்கு தெரியலையா? ஆமா ஆமா, நம்ம URL எடுத்தது, நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி லொகேஷனை நோட் பண்ணது, அவன் நம்பர் போஸ்ட் பேடு என் நம்பரோட லிங்க்ல இருக்குங்கிறதே அவளுக்கு தெரியல. தெரியாம போய் உட்காந்துருக்க. அதாவது நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர் சுமி, எனக்கு அப்புறம் பிறந்தவ தான் நீ. என் கூட 25 வருஷம் வாழ்ந்த உனக்கே இவ்வளோ அறிவு இருக்கும்போது, உனக்கே இவ்வளோ பிரெயின் வேலை செய்யும்போது, என் பிரெயின் ஒரிஜினல் பிரெயின் வேலை செய்யாத. உனக்கு எதுக்காக நான் போஸ்ட் பெய்டு வாங்கி கொடுத்தேன்? உனக்கு எப்போ எதை சொன்னோம்னா அப்போ அந்த நம்பரை கழட்டி போட்டுட்டு புது நம்பர் வாங்கிட்டான்னா என்ன பண்ணுவேன்? அவ்வளோ லொக்கேஷன் இப்போ நம்ம அதை வச்சு தானேப்பா நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 நம்பர் கொடுத்துருக்கேன், 2மே என் நம்பரு. அதுதான் விஐபி நம்பர், என் நம்பர் தான். அது போக இன்னொன்று அவன் செல்போனுக்காக பெர்சனலா வச்சிருக்கா பாரு, சேனலுக்காக, அந்த நம்பர் என் நம்பர் தான். இன்னொரு நம்பர் கொடுத்திருந்தியா அவனுக்குன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ஆமா, சமயமா யூஸ் பண்ணிக்கடான்னு சொல்லி அவன் நம்பர் வாங்குறதுக்குள்ள ஒரு நம்பர் கொடுத்தியா? அந்த நம்பர் எல்லாம் வாங்கி நீ தான் 81481 பின்னாடி இன்னொரு நம்பர் வாங்கி கொடுக்க. மொத்தம் 3 நம்பர் இருக்கு அவள்கிட்ட. நல்லா கவனிச்சு பாரு, உன் பில்ல போய் பாரு, தெரியும். 3 நம்பர் இருக்கோ 4 நம்பர் இருக்கோ, அத்தனை நம்பரும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீ எங்கே இருக்குங்கிற லொக்கேஷனு, நீ எங்கே தங்கியிருக்க, உண்மையிலே டெய்லர் வீட்டில் இருக்கியா, இல்லை லாட்ஜில் இருக்கியா, இல்லை யார் கூட போகிற வர்ற, எத்தனை மணிக்கு போகிற வர்ற, எல்லா நியூஸும் அப்டேட் முதற்கொண்டு எனக்கு வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன், உன் மையன் என்கிட்ட சொன்ன தகவலை உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதையும் இந்த வீடியோ மூலமாகவே சொல்லிடுறேன். ஏன்னா உனக்கு நான் ஃபோன் பண்ணி கிடையவே கிடையாது. முழுக்க நீ சொல்றதுக்குள்ளார அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா என்ன உங்க அம்மா கேக் வெட்டுதுன்னு சொல்லி நீ சொல்லவே இல்லை. நான் சொல்லவே இல்லை, என் தலைமையில சத்தியமா யதார்த்தமா ஃபோன் பண்ணி என்னடான்னு கேட்க அவன் பூரா புட்டு வச்சுட்டான். உடனே என்ன சொல்லிட்டா, இவன் தான் சிக்கா தான் ஃபோன் பண்ணி மைனுக்கு ஃபோன் பண்ணி என்னை வீட்டை ஒரு துறக்க சொல்லிட்டான். ஆமா, ஏன்னா உன் வாய் இருக்கு பத்தியா, அந்த ஒரு வாயில இருந்தா என் மைனுக்கு ஃபோன் பண்றேன், என் மைனுக்கு ஃபோன் பண்றேன் நீ சொல்ல. நான் ஃபோன் பண்ணவே இல்லை, அன்னைக்கு சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமா, சம்மந்தக்காரமாவை புடிச்சு ஏறி விட்டு இவளை புடிச்சு ஏறி வீட்டை விட்டு துறக்கி விட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ ஃபோன் பண்ண அவன் நியாயஸ்தேன், அவன் மானஸ்தேன், என்னைய மாதிரி எல்லாத்தையும் உதுத்துட்டு தெரியல. அவன் ஒரு விஷயம்னா டக்குன்னு சம்மந்தக்காரமாவையும் தான் திட்டிருக்கான். அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்ன வார்த்தை அவங்கள மாத்திரம் இல்லை, ஏற்கனவே நான் வீடு பிடிச்சி தனியாக போனது காரணமே இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து லைவை போட்டு கெட்ட வார்த்தை, தேனா முண்டை அந்த முண்டை இந்த முண்டை பேசுறதை கேட்டு அந்த பையன் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தனியாக போனேன். இன்னொன்று என்ன தெரியுமா கேட்டுருக்காங்க எல்லாருமே, அது அசார் வாய்ஸ் தான். அதான் அது அசார் வாய்ஸ் இல்லடா, நான் பார்த்தேன் அந்த பிரச்சனை. சம்பந்தக்காரமாவுடைய வாய்ஸ், சம்பந்தக்காரமா வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனை நடக்கிறப்ப ஏன் சொல்லியா நீங்க வந்த சரி, நான் சொல்றது கேளு. அப்படி அசார் வாய்ஸா இருந்தா அவன் வீட்டுக்குள்ளே ஏறக்கூடாதுன்னு சொல்லி அவளை செருப்பால் அடிச்ச மாதிரி பத்தி விடுவானா? இவளும் ஓடி போயிருப்பாளா? அவன் பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணதுனாலதான் அவளை எக்கேடு கட்டு போன்ட்டான்.
எப்படி வந்து என்னையை தண்ணி தெளித்து விட்டானோ அதே மாதிரி சுமியவும் உங்களை சொல்லி சொல்லி பார்த்தேன். பல தடவை உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன், சான்ஸும் கொடுத்தேன். சரி எப்படியோ நீங்கள் வாட்டுக்கு எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, என் பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அத்தம்மாவா ஒரு பாட்டியா ஒரு பேரனுக்கு ஒரு துணையாக இருப்பீங்கன்னு தான் நான் வீட்டில் விட்டு வச்சேன். ஆனால் அவனை கூப்பிட்டு என்னைக்கு விட்டு வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன 6 வருஷமா என்ன 60 பொம்பளைய பார்த்துட்டு தெரிஞ்சியா? அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்தா பழகு நமக்கு தெரிஞ்சிச்சு. அவனை உன்னை அடிச்சான், மிதிச்சான், பல்ல உடைச்சான், செல்போன் 26,000 தூக்கி போட்டு சல்லி சல்லியா நோக்கி வீடியோ கால் தான் வந்து காட்டினேன். நம்ம தெய்வீக காதலுக்காக தான் அதையும் நான் வந்து வேணாம் அடி மீதிய வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட நான் வந்தேன். வீடியோ கால்ல காமிச்சியா? எப்பா ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்கப்பா, வாயில ரத்தம் விழுகுது, வீடியோ கால்ல வந்து காமிச்சியா? சல்லி சல்லியா அருவாமனை வச்சு அதை வச்சு நொறுக்குனானா? 6 லிட்டர் ரத்தம் உடம்புல இருந்து ஓடுது. 6 சொட்ட 6 லிட்டருங்கிற பாரு. சரியா? 600 மில்லி. சரி ஏதோ ஒண்ணு விடு. அப்ப இருந்தா அவனுக்கு தெரியும் சரி நல்லதா கெட்டதா. அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டாங்க, இவரே அந்த போய் இருந்துட்டாரு. நானும் ரத்த சிந்தினவன் தான். ஆமா, அதனால இருந்துட்டு போட்டோம்னு இப்ப வரைக்கும் தெரியும். அவனுக்கு பேசாம விட்டு தொலைஞ்சியா, போய் தொலை எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் எங்கிட்ட கண்ணு காணாம இருந்தாலும் பரவாயில்ல. என்ன வித இப்படி புதுசா திணிச்சு. இது வலைதளத்துல வச்சுக்கிட்டு நீ எங்க போனாலும் உன்னைய சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். நீ ஒரு பிரபலமான செலிபிரிட்டி. நீ என்னதான் நீ அங்க மாஸ்க் போட்டு சுத்துறாளா? பிச்சைக்காரி வந்து சொல்றா, நீ எவன் கூட இருக்க, எந்த ரூம்ல இருக்க, எந்த லாட்ஜ்ல இருக்க, எவன் என்ன யாரு மூக்குப்பொடி? இந்த பிச்சைக்காரி சொல்றாளே எப்படி தெரியும்? அவனுக்கு இப்பதான் தெரியும். ஆமா, அவளுக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க பாரு எல்லாத்தையும். இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே கடையை ப்ரமோட் பண்ணிட்டு அப்படியே யூடியூப்ல உட்கார்ந்து பேசினா அங்கதான் பூரா அப்டேட் தெரியும்ல. இவ என்ன பிளான் பண்ணி தெரியுமா போனா? எனக்கு சினிமால வாய்ப்பு வந்திருக்கு, நான் வில்லன் நடிகர் என்கிட்ட பேசினாரு, நான் படத்துல நடிக்க போறேன்டா தெரியுமா? கேளு, நான் சொல்றத நீ பாயிண்ட்டுக்கு வா. நான் ஏன் மூளை தான் உனக்கு இருக்கணும், யோசிச்சு பாரு. ஒரு நிமிஷம் கேளுப்பா. இவ ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு பிளான் போட்டா தெரியுமா? நான் வந்து சினிமா ஷூட்டிங்க்கு போறேன், வில்லன் பேசினாரு, ப்ரொடியூசர் பேசினாருண்டால, பேசினாருண்டால. இவ அதை சொல்லிட்டு இவ போய் ஒரு 3 நாள் இங்கே தங்குறதுக்கு பிளான் போட்டிருக்கா. ஆனா திருப்பி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கேட்பாங்கல்ல, சினிமா ஷூட்டிங்க்கு போனேன் நீங்கல்ல, அப்போ போட்டோ ஷூட்டை காட்டுங்க, இல்ல டைரக்டர்கிட்ட பேசுன ஆடியோவை காட்டுங்க, இல்ல என்ன படம் நடிக்கிறீங்க எல்லாம் நோண்டுவாங்கல்ல. கேளு கேளு கேளு. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவனுக்கு வேணும்னே 2000 பேர் சப்ஸ்கிரைபருக்கு யாராவது கேட்க விட்டுவாங்களா? இப்போ வேணும்னே சண்டை இழுக்கணுங்கிறதுக்காகவே, என் மகன்கிட்ட பகையை வளர்க்கணுங்கிறதுக்காகவே அவன் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். சந்தோஷமா நீ கவனிச்சு பாத்திருக்கியா? நீ குற்றாலம் போகும்போது அவன் வீட்டை விட்டு ஓடுறான். கரெக்ட். வாட்டி நீ தான் உசாரா இருக்க. இல்லன்னா நம்ம 3 நாள் அங்க இருந்துட்டு வந்திருப்போம்ல. ஆமா. ரெண்டாவது இங்க இருக்கிறப்பல ஏன் கேக் வெட்டல? இங்க இருக்கிறப்பல எதுக்கு அவன் கேக் வெட்டறப்ப 2500 பேர் வந்துட்டாங்க. அப்ப 2000 பேருக்கு எதுக்கு கேக் வெட்டணும்? சரியா? இவ கேக் வெட்ட என் மகன் பாக்க உடனே வந்து என் பேரனே வேணும்னே கூட்டு போயிருக்கா ஸ்பாட்டுக்கு. போட்டோம்ல, பிளான் போட்டா. நீங்க எப்படி ஷார்ட்ஸ் போடுறீங்களாடா? உங்க சந்தோஷம் நான் எப்படி கெடுக்கிறேன் பாடுறான்னு இங்க ஆரம்பிச்சு நீ அங்க போன் போடுவேன், அவன் தூக்கி போட்டு மிதிப்பான். இதுதான் சாக்கணும், புட்டியை கட்டிட்டு கிளம்புவான். இப்படிதானே ஓடினா இப்பெல்லாம் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு விடுறதில்ல. ஸ்பாட்லயே முதல்ல ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணிடுறது. மக்களே, என் மையன் என்னை அடிக்கிறதுக்கு வர்றான், நான் கிளம்புறேன். நேத்து நைட்டு கூட அழுதாடா. என்னாண்டு அடி தாங்கவே முடியல. எப்படி ஒரு எப்படி பாரு அடிச்சுக்கோ. பார்த்தாலே அவனுக்கு அப்படியே பயமா இருக்குதா, மரண பயம் தெரியுதா அவனை பார்த்தாலே. நான் கேட்குறேன், நீ பெத்த பிள்ளை தானே, நான் அவன் கையால் அடி வாங்கலையா? ஒரு மகன் அடிக்கிறானா, ஒரு பெத்த பிள்ளை வந்து பிள்ளைய தகப்பனையோ தாயவோ அடிக்கிறதே தப்பு. அந்த தப்பு பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிட்டது நம்ம தப்பு. ஆக தேவையில்லாமல் நீ ஏன் அவங்ககிட்ட தப்பு பண்ணி அடி வாங்குற அளவுக்கு நடக்கிற? ஏன் ஒரு பொம்பளையா, ஒரு பெத்த தாயா, ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டியா, ஏன் வீடு உடங்கி அடங்கி இருக்க முடியும்? எதுக்கு அடிக்கிறியா? முதல்ல அதை சொல்லு. ஒரு ஆம்பளை பையன் தலைக்கு ஒசந்த பையன் 4 பக்கத்து போற பையன் எப்படி அடிப்பான்? ஒரு தாயை கை நீட்டி தப்பு இல்லாம அடிப்பானா? தப்பு பண்ண போய் தான் பக்கத்து வீட்டுக்கு சண்டைக்கு போனியா, இல்ல அடுத்த வீட்டுக்கு சண்டைக்கு போனியா? இப்படி ஒண்ணுமே இல்ல. கேக்கு வெட்டினதே ஃப்ரெண்டு போன் பண்ணி சொல்றாங்க. அப்ப இவ பண்றத நீ சும்மா போவ? சுகைங்கிற பேரை அவன் சொல்லாம இருந்திருப்பானா? கண்டிப்பா அவங்க அம்மா ஏப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான்ல. அதெல்லாம் மனசுல வச்சு என்னைக்கோ ஒரு நாளைக்கு அடிச்சத முந்தா நாள் அடிச்ச மாதிரி அவ பப்ளிக் பண்ணியிருக்கா. இப்ப என்னன்னா வீட்டுக்கு போனா இவன் என்ன கொல்ல கூட தயங்க மாட்டாங்கிற மாதிரி அவன் மேலே பிம்பத்தை கொண்டு வந்துட்டான். அவன் வந்து கொடூரமானவன், அவன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்கிற மாதிரி இப்ப அவனை கெட்டவன ரோல்ல கொண்டு வந்துட்டான். எல்லாருக்கிட்டையும் அப்படித்தானே கொண்டு வந்தா. நம்ம மெர்சிமா கிட்ட கூட அப்படித்தானே கொண்டு வந்தா. என் மையன் கொடூரமானவன், என்னை காப்பாத்துங்க, அதையும் அந்த அம்மா நம்பிச்சுல. வேண்டாம், இவ பேச நம்பி அந்த பையனை பாதிச்சுக்காதீங்க. அவன் திருப்பி வந்து பேச ஆரம்பிச்சுட்டான்னா இவ வண்டவாளத்தை பூரா அவுத்து விடுவேன், அசிங்கமாயி போயிடும். அதுக்கு தான் சொன்னேன்.
அவங்க குடும்பத்தை அந்த அம்மா தான்ப்பா இவளை நம்பி ஏமாந்துருக்கு. இவனாலதான்ப்பா நம்மளையும் அந்த அம்மா பகைச்சுக்கிட்டு இருக்கு. இந்நேரம் கிறிஸ்துமஸ் வந்து இப்ப இன்னும் 5 நாள் 4 நாள் தான் இருக்கு. இந்நேரம் அண்ணே உங்களுக்கு என்ன வேணும்? அந்த அம்மா கிட்ட என்ன சொன்னேன்? இவளை நம்பி அந்த பையல பயக்காதீங்க, அவன் ரூட்ல அவன் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான்னு தானே சொன்னேன். இவங்க குடும்ப விஷயத்துக்குள்ள போகாதீங்க, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வாழ்ற நானே மூடிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேண்டாங்க அசிங்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னல. கேட்கல, இன்னைக்கு என்ன நிலைமையாச்சு? இப்பயுமே அந்த அம்மா மேல நம்மளுக்கு அந்த அம்மா மேல பாசம் இருக்கத்தான் செய்யுது. இவனால பகைச்சுக்கிட்டோமே அண்ணனையும் சூர்யாவையும் அப்படின்னு சொல்லி மனம் வெதும்பி போய் தான் அங்க உட்கார்ந்துருக்கும். அதோட வெளிப்பாடு தான் அழுக. நான் அன்னைக்கே சொன்னேனே அந்த அம்மாட்ட, ஏமா வேணாமா அந்த அவளை தூக்கி பிளாக்ல போடுமாண்டேன். அந்த அம்மா தான் இறக்கப்பட்டுக்கிட்டு அண்ணே வேணாம்னே இருக்கட்டும்னே. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஈகை குணம், இறக்க குணம். யாராவது அழுதுட்டாங்கன்னா டக்குன்னு உதவி பண்ணணுங்கிற அந்த மனப்பான்மை அந்த அம்மாவுக்கு. அப்படி தான் அந்த அம்மா நம்பி அவளை நம்பி ஏமாந்துருக்கு. இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் இந்நேரம் கிறிஸ்துமஸ் இன்னும் 4 நாள் தான் இருக்கு. எல்லா உதவியும் செய்ய தயாரா தான் இருக்கு. கடுப்பு பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன். இப்ப அவன் மேலையும் நெகட்டிவ் பிரேம கொண்டு வந்து ஐயோ இவன் ஒரு மோசமானவன் பெத்ததாயவே அடிச்சான்னு எதுக்கு இன்பத்தை கொண்டு வரணும்? அவன் ஏதாவது இருக்கானா? அது ஏதாவது தலையிடுறானா? அவன் பிள்ளைய பார்த்துட்டு அவன் வாட்டுக்கு தானே ஏதோ ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அவன் வாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கான். அப்ப உனக்கு தேவைப்பட்டா பெத்த பிள்ளைய கூட நீ வந்து பகட கையாக்குவிய. பெத்த பிள்ளைய மாத்திரம் இல்ல, பல உதவி செஞ்சவங்களை, கைக்கு வந்து பொருள் வாங்கி கொடுத்தவங்கள, அள்ளி கொடுத்த வாரி வள்ளல், அவங்களையே என்ன பண்ணிட்டா என்னையவும் சுகையிலையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டிருக்கா. அதனால தான் அந்த அம்மா விலகி என் தங்கச்சி அவங்களும் விலகினாங்க. ஆக என் தங்கச்சிகள்கிட்ட பூரா பகையானதே அந்த சுகைலுங்கிற ஒரு ஆள்னால தான். ஒன்று சொல்லவா? சொல்லு. வாயை மூடிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு அமைதியா நீ வாடுக்கு வீடியோ போட, லைவ் போட, வீடியோ போட, நீ வாடுக்கு பொழப்ப பாரு. சரி, என்னென்ன நடக்கணுமோ தானா நடக்கும். ரைட்டு. கூட்டிட்டு போனவன் எத்தனை நாளைக்கு வச்சு சோறு போடுவான்? போடவே மாட்டான். எத்தனை நாளைக்கு வச்சு ஒரு ரூம் போட்டு கொடுப்பியான்? கொடுக்க மாட்டான். 4 நாளைக்கு தேனா இருந்தா நக்குற வரைக்கும் தான் ருசி. நக்கி முடிச்சோன்னா வெறும் கை தான் இருக்கும். ஆமா, முடிஞ்சு போச்சா? உண்மைதான். அதனால நீ என்ன சொல்லு, உண்மையை தானே சொல்ற. அதனால ஃப்ளோல பேசும்போது உன்னை பேச விட்டாதான் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன், நீ வாட்டுக்கு போறியா, அவங்க கட்டி அடிக்கிறியா, வீடியோ போடுறியா, என்ன கழுவி ஊத்துறியா, பேசி அதோட முடிச்சு. உன்னை சொன்னது உண்மை. இருந்தா காலையில ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா? உன்னைய சொன்னேப்பா காலையில, நீ என்னைய போய் அங்க போய் இருந்துட்டு கேளு. சொல்லு. போ, அந்த பயலுக்கு சமைச்சு கொடு, அந்த வீடு வாசல கூட சுத்தம் பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு ரூமா பிடிச்சி சுத்தம் பண்ணுங்க. ஆமா, அப்போட்டு குப்பையை அள்ளி வெளியே வீசு. அள்ளி கொண்டே எழுத்த மாதிரி இருக்கு. எலிப்புழுக்கு 5 கிலோ கிடக்குதான். உண்மையிலேதான் சுத்தம் பண்ண வேண்டியதானே. உனக்கு நீ ஒரு செத்த சோம்பேறி. தட்டுல சோறு போட்டு யாரும் வைப்பான்னு பாக்குற? சூர்யா மாதிரியே தட்டுல சோறு போட்டு வைப்பான் அவன் பையன். சோறு திங்கிற தட்டுல பூரா புழுக்கையா இருந்தா என்ன பண்றது? அம்புடு புழுக்க கிடக்கு, உள்ளே நுழைய முடியல. ஏற்கனவே 7-8 நாய் இருந்துச்சு, அதுல 3 நாள் தான் இருக்கு. நான் வந்து போடாம தடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்குடா போய் சொல்ற எல்லாருக்கிட்டையும்? நான் காலைல கூட உன்னை போன் தான் சொன்னேன். காலைல கூட நீ போன் சொன்னதை கூட நான் வீடியோல சொல்லிட்டேன். 3 நாளா தான் கேட்டு பாரு. ஏய், உங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். 3 மணிக்கு வந்துட்டேன். அதுக்குள்ள வீட்டு வேலையை முடிச்சிட்டு சமைச்சு வச்சுட்டு லைவ் முடிச்சிட்டு வாடா தான் உன்னை நான் சொன்னேன். ஆமா, அப்புறம் என்ன உனக்கு பெருந்தன்மையான மனசு இருக்குப்பா. அதை புரிஞ்சுக்கிற சக்தி தான்ப்பா என்கிட்ட இல்ல. என்னை மன்னிச்சிருப்பா. கத்திலே குத்துறான்னு நீ திருந்த மாட்டாடா. இனிமே நான் நீ உன் பேச்சதான்ப்பா கேட்பேன். வேணாம்டா. இல்ல உண்மையிலே சீரியஸா சொல்றேன். இனிமே நான் வந்து பட்டு திருந்தது ஒரு ரகம். படுறதுக்கு முன்னாலே நீ திருந்துன்னு சொன்ன. ஆனால் அப்பயும் நான் திருந்தலை. இப்பயும் பட்டுட்டேன். அவள் பாண்டிச்சேரிக்கு ஓடி போனதுக்கு அப்புறமாவது நான் அவளை விட்டுருக்கணும். திருப்பி எனக்கு அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், அவன் மேலே ஒரு பாசம் இருக்கிறது தப்பு தான். என் முட்டியை செருப்பை கழட்டியே நான் அடிச்சுக்கிறேன். வச்சு தான் அவள் அடிக்கிறா. ஒன்று பேரனை காமிச்சிருவா, இல்லைன்னா அப்படி பரிதாபமா அப்படியே சோறிங்காத மாதிரி இருப்பா. அந்த ஃபீலிங் பூரா அவனுக்கு போட்டா நீ ஏன்னா உனக்கு போட்ட மாதிரியே எடுத்துக்கிற. அவன் சுகைலுக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. பாவம், நம்ம காதல் இப்படி நடக்கிறாளேன்னு அவ நான் கேட்குற ஒரு வகையில் இருந்தானாது உனக்கு துடிக்குதுன்னா உன்னைய பேசியிருப்பார்ல. அவ சுகையிலு, நைட்டு போட்ட வீடியோவில் கூட சுகையிலு, லைவ் போட்டாலும் சுகையிலு. நீ ஏன்டா போய் சூப்பிக்கிட்டு கிடக்குறாங்க? அவன் வந்து சுகையினால தான் வீணா அழிய போகிறான். இது நல்லா தெரிஞ்சு போச்சு. அழிஞ்சிட்டா. இன்னமும் என்ன இருக்குது அழிகிறதுக்கு? கேட்டால் நான் ஒன்றுமே பண்ணலை, நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேங்கிற. சரி போதும், இதுக்கு மேலே எனக்கு நெஞ்சடைக்குது. எனக்கு பேச வாய் வரல. நெஞ்சடிச்சு நீ மண்டையை போட்டாதான் எல்லாத்துக்கும் முடிவுக்கு வரும். மூடிட்டு போ. கட் பண்ணு. ஓகே, 6 மணி நேரம் சந்திப்போம் மக்களே. பாய்.